ஹலோ எவ்ரிவன். நான் தான் உங்கள் கலெக்டர். நம்ம ஒரு புது விதமான கலெக்ஷனை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வாட்டி நம்ம காயின் கலெக்ஷனை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதை யாராச்சும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பழைய காலத்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல்ஸ் கொடுக்குற ஒரு கார்ட் கலெக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கார்ட் கலெக்ஷன். இது வந்து முழுக்க முழுக்க பென்டன் கார்டோட கலெக்ஷனு தான். இது உங்களுக்கு ரூ. 1 ரூ. 2 பூமர்லலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கார்ட்ஸ் தான் நான் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு டைப்பான கார்டு கலெக்ஷன் தான். என்கிட்ட இன்னும் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இதை பாருங்கள் கைஸ், என்கிட்ட எத்தனை கார்டு இருக்குன்னு. இதெல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டே போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியானது தான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டபிள்யூட கார்டு கலெக்ஷன். இது வந்து 2016 வெளியே வந்தது தான். இந்த கார்டு கலெக்ஷனையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர கார்டு கலெக்ஷன் உங்களை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா இது 2017ஓடது. இதுக்கு முன்னே பார்த்தது 2016. ஸோ இந்த கார்டு கலெக்ஷனையும் நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு எந்த கார்டு கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது பென்டனோட கலெக்ஷன் தான், பட் பூமர் கார்டு மாதிரி இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள் கைஸ், லப்பர் பேண்டே அழுகி போகிற அளவுக்கு நான் சேர்த்து வச்சுருந்தேன் பழைய காலத்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதையும் நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து வர கார்டு கலெக்ஷன் என்னென்னா, இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆங்கிரி பேர்ட்ஸோடது. நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, இல்லை கேம்ஸ் ஆடிருப்பீங்க. ஆனால் கார்டில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அதுக்கானது தான் இந்த கார்டு கலெக்ஷன். இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பாக. இதையும் நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டோடது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே பென்டன் தான், பட் இது ரொம்பவே சின்ன பென்டன். இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஏலியன்ஸோட டிஃப்ரெண்ட்டான கார்ட்ஸும் கொடுக்கும். ஸோ இது ரொம்ப சின்ன சைஸ் இருக்குது, பட் இதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்து நம்மளோட கலெக்ஷனில் பார்க்க போகிறது என்னென்னா, இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் காய்ஸ். பவர் ரேஞ்சர்ஸோட கார்டு கலெக்ஷன். இந்த கார்டு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு, ஏலியன்ஸு, அதுக்கப்புறம் எல்லா ரேஞ்சர்ஸோடதும் இருக்குது. அதுவும் பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், பட் ஒன்று தான் மிஸ்ஸிங் ஆகுது. அது எங்கே வச்சேன்னு தான் தெரியல. ஓகே, இங்கே தான் இருக்குது காய்ஸ். அந்த கார்டு தான் இந்த டோரா புஜ்ஜி கார்டு. ஸோ இது எல்லாமே நார்மலாக டிவியில் பார்த்துருப்பீங்க. சின்ன வயசில் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருக்கும், பட்டு கொஞ்சம் பெருசானோடனே ரொம்பவே கடுப்பேற்றிருக்கும். அந்த மாதிரி கார்டு தான் இது. பட் இருந்தாலும் ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீல் கொடுக்கறதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு மெமரிஸ் தான் கைஸ் ஞாபகம் வருது. இது எல்லாத்துலேயுமே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் காய்ஸ் இந்த வீடியோ. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேரும் பண்ணுங்கள். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஷர்ட்டை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இது வந்து கூலி படத்தில் நம்ம தலைவர் கூட இந்த சோபி நாடிருப்பார்ல மோனிகா சாங்கில், அந்த ஷர்ட்டு தான் இது. ஸோ எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். காய்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸோட கார்ட்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற ஒரு கார்டு இருக்குல்ல, இது வந்து ஒரு நாள் நான் ரோட்டில் போகும்போது குப்பையில் எரிஞ்சிட்டு இருந்தது காய்ஸ். நான் டக்குன்னு பார்த்துட்டு எடுத்துட்டேன், இல்லைனா முழுசாக எரிஞ்சு போயிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இது முன்னாடி ஒரு கார்டுக்கு ஒரு ஓப்பனர் மாதிரி தான் வச்சுருக்கேன். பிக் பஜார் ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இதை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து நம்மளோட கார்டு கலெக்ஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறது பென்னு கேரக்டரு, ஹியூமன். இதில் பார்த்திங்கன்னா அட்டாக்கு, காஸ்ட்டு, பவரு, ட்ரான்ஸ்ஃபார்மு, டேமேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒன்று 2 கார்டு வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ போர் அடிக்குதுன்னு விட்டுறாதீங்க, எல்லா கார்டும் சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் பென்னோட கார்டு. ஏன்னா நம்ம வாங்குறது ரேண்டமாக ஒரு கார்டு, ஸோ அதனால தான் ரிப்பீட் ஆகுது. பாருங்கள், எல்லாம் அதே தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைல்டு மியூட்டு. இந்த ஏலியனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேம் இதுக்கும் அதே மாதிரி தான் அட்டாக்கு, காஸ்ட்டு, பவரு, ட்ரான்ஸ்ஃபார்ம், டேமேஜ்னு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு கைஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பூமரோட லோகோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பென்டனோட லோகோ, அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கு CN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிராண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு கார்ட்டூன் தான் இது. அதே மாதிரி தான் வைல்டு மியூட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைல்டு மியூட் அண்ட் 4 ஆர்ம்ஸு. நிறைய எபிசோடில் பார்த்துருப்பீங்க இந்த 2 ஏலியனும். 4 ஆர்ம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பென்டன்லேயே ரொம்ப ஃபேமஸான ஏலியனு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான்
அந்த பென்டனு 4 ஆர்ம்ஸு அண்டு அப்சக்கு. நெக்ஸ்ட்டு குவென்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் குவென்னும் ஒரு சூப்பரான கேரக்டர் தான். சேம் அந்த குவென்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா வைல்டு மியூட்டு அண்ட் அப்சக்கு. அப்சக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாயிலேருந்து ஒரு ஜெல்லி மாதிரி காக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக்கு. நம்ம தலைவன் வேறு லெவலு, செவத்துக்குள்ளெல்லாம் பூந்து போவார். அவரோட கண்ணு உடம்பு ஃபுல்லாக சுத்தம். நல்ல கேரக்டர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெட்டு அண்ட் டிட்டோ. டைமண்ட் ஹெட் எனக்கு தெரியும், நிறைய எபிசோடில் பார்த்துருக்கேன். பட் டிட்டோ கேரக்டர் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிங் ஃப்ளை, அதுக்கப்புறம் ரிப்ஜாஸு. ஸ்டிங் ஃப்ளை நிறைய எபிசோடில் பார்த்துருக்கேன் கைஸ். அதே மாதிரி இதில் ஸ்டிங் ஃப்ளை கொடுத்துருக்காங்க, டிட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிட்டோ கேரக்டர் தான் நான் இது வரைக்கும் எந்த எபிசோடில் பார்த்ததில்ல. பட் நிறைய கார்டில் இருக்குது. சேம் டைமண்ட் ஹெட்டு டிட்டோ, இது டிட்டோ ரிப்ஜாஸு அதே கார்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென் உல்ஃபு, அதுக்கப்புறம் கெனன் போல்ட்டு. இது கெனன் போல்ட் நீங்கள் நிறைய எபிசோடில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் பிளாஸ்ட்டு, ரொம்பவே ஃபேமஸான ஏலியன் காய்ஸ், அப்படியே நெருப்பாக இருப்பார். நெக்ஸ்ட்டு கெனன் போல்ட்டு, அதுக்கப்புறம் வேபிக்கு, ரொம்ப பெருசாக இருக்கார்ல. எனக்கு தெரிஞ்சு வில்கேக்ஸை விட இவர் தான் பெருசாக இருப்பா போல் இந்த ஏலியனு. நெக்ஸ்ட்டு ஹீட் பிளாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு XLR8 கோஸ்ட் ஃப்ரிக். நெக்ஸ்ட் அதே மாதிரி குவென்னு நிறைய சூப்பராக இருக்குது காய்ஸ். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐகை, அதுக்கப்புறம் கோஸ்ட் ஃப்ரீக்கு. இந்த ஐகை கேரக்டர் வந்து நான் பார்த்ததில்ல, எந்த பவர்னு கூட தெரியல இதுக்கு. நான் கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்லாம் வராது நான் சின்ன வயசில் இருக்கும்போது. நெக்ஸ்ட் வில்கேக்ஸு, ஸ்டிங் ஃப்ளை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெவின் 11 ஹீட் பிளாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் கோஸ்ட் ஃப்ரீக்கு, ஐகை வேறு லெவலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென் மம்மி, வில்கேக்ஸ். இந்த ஹீட் பிளாஸ்ட்டு வைல்டு மியூட்டு. ஹீட் பிளாஸ்ட்டு தான் கைஸ் இருக்கிறதுலே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்னு சொல்லலாம். பென் எடுத்தோடனே ஒரு ஃபாரஸ்ட்டே எரிச்சு விட்ருப்பாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேடு, அப்சக்கு, இதுவும் சூப்பரான ஏலியன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அப்சக்கு, நெக்ஸ்ட்டு கெனான் போல்ட் இருக்குது. அதே மாதிரி தான் வைல்டு மியூட்டு, ஹீட் பிளாஸ்ட்டு வேறு லெவல் கேரக்டர்ஸு. அதுக்கப்புறம் ஐகை, கோஸ்ட் ஃப்ரீக், XLR8 ரொம்ப ஃபாஸ்ட்டான கேரக்டரு. வைல்டு வைனு, இது வேறு லெவல் கைஸ், ஒரு செடி மாதிரி எல்லாம் பவர்ஸ் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பென் மம்மி, பென் உல்ஃபுன்னு செப்பரேட்டாக ஒரு எபிசோடே இருக்குது எப்படி மாறுவோம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஸ்டிங் ஃப்ளை, வில்கேக்ஸு, ஐகை எப்படி இருக்கான் பாருங்கள் கைஸ், கண்ணெல்லாம் வெளியே வந்திருக்கு. இது ஒன்றும் பார்த்ததில்ல, இதில் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ஃப்ளை, ஒரு நல்ல கேரக்டர் இது. இதே மாதிரி குவென்னு இந்த கார்ட்ஸ் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேபிக்கு, வில்கேக்ஸு காய்ஸ். இதில் ஹைட்டு கம்பேரிசன் பாருங்களேன், வில்கேக்ஸை விட வேபிக் தான் ரொம்ப பெருசாக இருக்கான். வேறு லெவல் கேரக்டர் காய்ஸ். இந்த வாட்ச் கிடச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன வயசில் நிறைய பேரோட ஆசையே இருக்கும். நெக்ஸ்ட்டு டிட்டோ, டாக்டர் ஆனிமோ. இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் ஞாபகம், பட் ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரே மேட்டர். இந்த கேரக்டர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஹெலியை விட சின்ன சைஸில் மாறி சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் போவான் பென்னு. நெக்ஸ்ட்டு வைல்டு வைனு, ஒரு வேறு லெவல் கேரக்டர் தான் இது. சூப்பராக இருக்குல்ல, பச்சை கலரில் இருக்கிற ஒரு பாய்சன் மாதிரி கேரக்டர் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் குவென்னு கார்டு தான். நெக்ஸ்ட்டு 4 ஆர்ம்ஸு, ஐகை வேறு லெவல் கைஸ். நெக்ஸ்ட்டு வேபிக்கு, கோஸ்ட் ஃப்ரீக்கு. நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஹெட்டு, ஹீட் பிளாஸ்ட்டு. இன்னும் ஒரு காம்போ பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபயரு, இன்னொன்று ஐஸு. சரியான கேரக்டர் கைஸ். நெக்ஸ்ட்டு குவென்னு, சரியான கேரக்டர்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா கெவின் 11, நம்ம தலைவன் எல்லாமே அப்சர்வ் பண்ணுவான். இவனை வந்து அஸ்மோசியன் அப்படின்வாங்க, வேறு லெவல் தான். நெக்ஸ்ட் அப்சக்கு, ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு பாய்சன் அது. நெக்ஸ்ட்டு ரிப்ஜாஸு, அதுக்கப்புறம் பென் உல்ஃப் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் ஹெட்டு, வில்கேக்ஸு, இதெல்லாம் சிங்கிளாக இருக்காங்க இதில். இதுவுமே காம்போவில் இருந்துறாங்க. நெக்ஸ்ட்டு ஐகை, அதுக்கப்புறம் கெனான் போல்ட். எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ், வேறு லெவல் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா XLR8, பென்டன் ஏலியன் ஃபோர்ஸில் ஒரு ஃபாஸ்ட்டான இருக்கிற ஏலியன்னா இதுதான் கைஸ்.
நல்லா இருக்குது கைஸ். கலரும் வேறு லெவலாக இருக்குது. ப்ளூ, அந்த ஸ்கை ப்ளூ, பிளாக்கு. நெக்ஸ்ட்டு 4 ஆம்ஸு, ஸ்டிங் ஃப்ளை. அடுத்து பார்த்தீங்கன்னா பென் மம்மி, சேம் XLR8. நெக்ஸ்ட் அப்கிரேடை பற்றி சொல்லியே ஆகணும். எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அது கண்ட்ரோல் எடுத்துக்கும். வேறு லெவலு. கிட்ட என்கிட்ட ஒரு 70-80 மேலே இருக்குது இந்த மாதிரி கார்ட்ஸு. உங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கலெக்ஷனை பார்த்துடலாம். அடுத்த கார்டு கலெக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை. கைஸ், நம்ம பெண்டனை பார்த்தோம். ஸோ இப்போது WW கேரக்டரில் இருக்கிற கேரக்டர்ஸை பார்த்துடலாம். இது வந்து 2016 வந்த ரெஸ்லிங் கார்ட்ஸு. பார்க்கலாம் கைஸ், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்று பார்க்கலாம். எடுத்தோடனே தலைவர் பிராக் லெஸ்னர் நிற்கிறார் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் 1 இவரு தான். 2016 நம்ம தலைவர் வந்து கிட்ட UFC கூட ஃபைட் பண்ணியிருக்காரு பிராக் லெஸ்னர். ஸோ ரேங்க்கு, ஃபைட்டு, செஸ்ட்டு, பைசப்பு, ஹைட்டு, வெயிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கார்டில். இதை வச்சு தான் விளையாடிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா டேனியல் பிராயன். இவரோட ரேங்க் 2. அதுக்கப்புறம் ஃபைட்டு, செஸ்ட்டு, பைசப்பு, ஹைட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் இவரோட சாங்கே வேறு லெவல் கைஸ். இவர் ஜான் சீனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவரை பற்றி நம்ம எவ்வளோ சொன்னாலும் கம்மியாக தான் இருக்கும். இப்போது சூசைட் ஸ்குவாடில் பீஸ் மேக்கர் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வேறு லெவலு கேரக்டர் தான் இவரும். நெக்ஸ்ட்டு ரோமன் ரிங்ஸு, ஒரு ஃபேமஸான ஜான்சினாக்கு அடுத்து ஃபேமஸாக இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இவர். ரொம்பவே நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு செத்ரோலின்ஸு பார்த்துருக்கேன், பட் அந்தளவுக்கு தெரியாது இவரை பற்றி. நெக்ஸ்ட்டு ரெய்பேக்கு, பார்க்கவே கொடூரமாக இருக்காருல்ல, பயங்கரமாக. சின்ன வயசுலலாம் பார்த்துருப்பேன் கைஸ். நெக்ஸ்ட்டு டீன் ஆம்ப்ரோஸு, இவரை பார்த்தாலே ஏதோ ஒரு குடிகாரர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பட் பயங்கரமாக சண்டை போடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன். ரோமன் ரிங்ஸ்க்கு அடுத்து எனக்கு பிடிச்சது இவர் தான். என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஜான்சினா தான் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு. இவர் விளையாடி நான் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பட்டிஸ்டா. இவர் அவெஞ்சர்ஸ்லேயே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ட்ராக்ஸ் த டிஸ்ட்ராயர் அப்படி இப்படின்னு நல்லா இருக்கு கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரேங்க் 10 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா த ராக், நம்மளோட பிளாக் ஆடம் படத்தில் இருக்காரு. ஏன்பா நிறைய பேர் ரெஸ்லிங்லேருந்து இதுக்கு போயிட்டுருக்காங்கப்பா மூவிஸ்க்கு. நெக்ஸ்ட்டு அண்டர்டேக்கர், கிட்ட 6 வாட்டி செத்தும் மறுபடியும் ரெஸ்லிங் வந்திருக்காரு. அப்போல்லாம் இவரோட மியூசிக் போட்டாலே சின்ன பசங்கள்லாம் தெரிச்சு விடுவாங்க. வேறு லெவலான ஒரு கேரக்டர் தான் இவர். வேறு லெவலாக இருக்குது கைஸ். ஜஸ்ட்டு 60 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக் ஷோ, நம்ம தலைவனுக்கு எடை எவ்வளோ கம்மியாக போட்டானோ அது கம்மி தான். வேறு லெவலு ரேங்க் 13 போட்டுருக்காங்க. பயங்கரமாக இருக்காருல்ல. பயங்கரமாக இருக்கார் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தா ட்ரிபிள் ஹெச். நெக்ஸ்ட்டு கிரேட் காலி. இவர் நம்ம இந்தியாவுக்கு சேர்ந்தவர் தான், பட் இருந்தாலும் இதில் ரெஸ்லிங்கில் வந்திருக்காரு. வேறு லெவல் கைஸ். இவர் ஹைட்டை பார்த்தாலே எல்லோரும் தெரிச்சு ஓடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஷீமஸ்ஸு, ரொம்ப காமெடியான ஒரு ரெஸ்லர் தான். ஹேர் ஸ்டைலே பயங்கரமாக இருக்கும். ஜிம்மி யூசோ. நெக்ஸ்ட்டு த ஸ்டிங்கு வேறு லெவலில் இருக்குல்ல, காமெடியாக பேர். நெக்ஸ்ட்டு ஸ்டார் டஸ்ட்டு. இவரோட ரேங்க்கு 21. ஸ்டார் டஸ்ட்டு, கோல்ட் டஸ்ட்டு, என்னப்பா பேருங்க இதெல்லாம். டஸ்ட்டு இப்படின்னு வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட்டு கோஃபி கிங்ஸ்டனு, ஒரு வேறு லெவல் கேரக்டர் தான். நெக்ஸ்ட்டு டைசன் கிட்டு தெரியாது. மார்க் ஹென்ரி, ரொம்பவே ஃபேமஸான கேரக்டரு. இவரை பார்த்தா இதுக்கு முன்ன பிக் ஷோ பார்த்தீங்கல்ல, அவரோட தம்பி மாதிரி தான் இவரே இருப்பார். அவர் வெள்ளை, இவர் கருப்பு, அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்வாங்கர் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க, தெரியாது. ரே மிஸ்டீரியோ, இவர் ஒரு ஃபேமஸ் தான் இவரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டால்ஃப் ஜிக்லர், தெரியாது கைஸ். நெக்ஸ்ட்டு பிக்கி லேங்ஸ்டன், இவரை பற்றியும் அந்தளவுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு கேனு, ஏதோ சைக்கோ த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரியே இருக்கும் இவரோட ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கார். நெக்ஸ்ட்டு பிரேவ் ரேட்டு, தெரியாது கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்விடி, கேள்விப்பட்டதே இல்லை. நெக்ஸ்ட்டு கிறிஸ் ஜெரிகோ, தெரியாது. நெக்ஸ்ட்டு ஆர்ட்ரூத்து, கேட்டிருக்கேன், தெரியாது. நெக்ஸ்ட்டு எசக்கியல் ஜாக்சன், தெரியாது கைஸ். டேவிட் ஒட்டுங்கா, பேர் கேள்விப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரூ எம்சின் டயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவர் யாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்காரா, தெரியாது. நெக்ஸ்ட்டு எரிக் ரோமன்ஸ், இவர் பார்த்துருக்கேன், பட் அந்தளவுக்கு தெரியாது. இந்த பூகி மேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஜோக்கர் கேரக்டர் போல்.
உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது என்கிட்ட கிட்ட ஒரு 50 கார்ட்ஸ் இருக்கலாம் கைஸ். இப்போது ஆங்கிரி பேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த எல்லோ கலரு. இதை பார்த்தீங்கன்னா இங்கே ரேங்க்கு, லவ், அட்டாக்கு, ஆங்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது கைஸ். இந்த எல்லோ கலரு கெட்டப்பை பாருங்களேன். இது வந்து ஆக்சுவலாக ஸ்பீடாக போகக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு இந்த நம்ம ரெட் இருக்காரு, பட் இது லேடி வெர்ஷன் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பார்த்தா ஏதோ ஸ்டார் வார்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபீலு. அந்த சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பிக்கு கேரக்டர் தான் இது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அட்டாக் பாருங்கள் காய்ஸ். ஓ மை காட். இதை பாருங்கள், சேம் அந்த ஸ்டார் வார்ஸ் லுக்கில் தான் இருக்குது எல்லாமே. ரேங்க், ஆங்கர், அட்டாக்கு, லவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் விளையாடுவாங்க போல். இதோட பவர்ஸ் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் கேம் தான் விளையாடிருக்கேன். மூவியும் ஒரு 2 பார்ட் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இது வந்து இதுக்கு ஒரு பேர் வந்து சென்யோ டோக்கன் அப்படின்னு நினைக்கிறேன். ரிவர்ஸில் வந்து அடிக்கலாம் அது. நெக்ஸ்ட்டு இதை வந்து எனக்கு தெரில காய்ஸ். நெக்ஸ்ட்டு இவர் தான் கிங்கு போல், அந்த பிக்கு கூட எல்லாத்துக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. இது அந்த ஈகல்னு நினைக்கிறேன், மைட்டி ஈகல் தான் இது. இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட பவர் எனக்கு தெரியல காய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் பெருசாக இருக்கார், ஏதோ ரவுண்டாக பொறி உண்ட மாதிரி இருக்கார். இதுவும் அதே தான், அந்த ஈகல் தான் இது, மைட்டி ஈகல் தான் இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பவர் தெரியாது, நேம் எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் லுக்கே தான் கைஸ் இதெல்லாமே. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட்டு மாஸ்டர் மைண்டே இவர் தான் கைஸ், தலைவன் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிங்க்கு, இதோட பவர் எனக்கு தெரியல, பட் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் இது அதான் பறந்து போக முட்டை போடல, அந்த மாதிரி கேரக்டர் இது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் அந்த எல்லோ ஃபாஸ்ட்டாக போகல, அதே தான் அது. நெக்ஸ்ட்டு இவங்களோட 2 பேரும் எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு இந்த ரெட்டு. ஓகே, இது எது ரோபோட் மாதிரி கொடுத்துட்டு வச்சுருக்காங்க, எனக்கு ஒன்றும் தெரியல காய்ஸ். நெக்ஸ்ட்டு சேம் அந்த பிக்கு கேரக்டர் தான். இவங்களுக்கெல்லாம் அட்டாக்கு அதிகமாக கொடுத்து வச்சுருக்காங்களே, வேறு லெவல் தான் இது. நெக்ஸ்ட்டு அந்த 3 மாறும்ல பேர்டு ஒரு கேமில், ஆங்கிரி பேர்ட்ஸ் கேமில், அதுதான் அது. நெக்ஸ்ட்டு நம்ம ரெட்டு அட்டாக்கு பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ கொடுத்து வச்சுக்கிறாங்களோ, வேறு லெவலு. நெக்ஸ்ட்டு இதோட பேர் தான் தெரில காய்ஸ். எல்லாத்துக்குமே ஆங்கிரி பேர்ட்ஸ்னு காமனாக போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். கேமில் தான் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பவரு. ஓகே, நல்லா இருக்குது இந்த கோல்டன் கலரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கிங்காக இருக்கார். இது ஒரு வயசான பிக்கு, அதுக்கப்புறம் எல்லோ தான் இது. நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் பெருசாக மாறும் அதுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் காய்ஸ் ஆங்கிரி பேர்ட் கேம்லேயே. ஏன்னா கிட்ட போகும்போது நம்ம கிளிக் பண்ணோன்னா அது வெடிக்கும் அது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கேமில் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ காக்கா மாதிரி இருக்குது, பட் ஈகல் தான். இதுதான் அந்த பெருசாக மாறலாம், அந்த இதுதான் அது. நெக்ஸ்ட்டு இதுவும் நல்லா இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிக்கு கேரக்டரு. நெக்ஸ்ட்டு இது தெரியல. நெக்ஸ்ட்டு அந்த 3 வரும்ல அந்த பேர்டு, அந்த கேரக்டர் தான் அது. ரொம்பவே நல்லா இருக்குது கைஸ். இவர் அதான் அந்த இதுக்கு முன்னே பெருசாக வந்ததில்ல ஒரு எல்லோ கலரு, அதே தான் அது. சாரி, ஆரஞ்சு கலரு. நெக்ஸ்ட்டு ரெட்டு நம்மளோட வெடிகுண்டு முருகேசன். அடுத்து பார்த்திங்கன்னா இது அந்த ஸ்டார் வார்ஸில் வர கேரக்டர் தான் நிறைய இருக்குது ஆங்கிரி பேர்ட்ஸில். அந்த எக்கை தேடி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் போயிருப்பார் நம்ம ரெட்டு. ஸோ அதை தான் இங்கே கிங்கு மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ. இதுக்கப்புறம் இது என்ன ரகம்னே தெரில கைஸ். நெக்ஸ்ட்டு இதுவும் தான் ஐஸ்லேயே கொடுத்துருக்காங்க, ஃப்ரீஸாக இருக்குது போல். நெக்ஸ்ட்டு அது வெடிகுண்டு முருகேசன். இவருக்கு அந்த பேர் நல்லா இருக்குது கைஸ், வெடிகுண்டு முருகேசன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எந்த பேர்டு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். இதுக்கு முன்னே நம்ம பென்டன் கார்ட்ஸில் பார்க்கும்போது நிறைய ஏலியன்ஸை பார்த்துருப்போம். அது பூமருக்கு வந்து பென்டனு. பட் இந்த பென்டன் கார்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன். பார்க்கலாம் காய்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பென்டன் அப்படின்னு போட்டிருக்காங்க, 5-in-1 கார்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு சடன் ட்ராப்பின் பவர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ஃபோர்ஸர், அட்டாக்கு, காஸ்ட்டு, ட்ரான்ஸ்ஃபார்ம், டேமேஜ். பென்டன் கார்ட்ஸ்னால் இதுதான் காமனாக இருக்கும் போல். பவரு ஓகே, இந்த 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மியூட்டன்ட் ஃப்ராக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் எந்த சீரீஸ்லையும் பார்த்ததே இல்லை கைஸ். நெக்ஸ்ட்டு கிளான்சி, இவரையும் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. அடுத்து கார்டு பார்த்தீங்கன்னா டெக்னார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு லிவிங் டீரெக்ஸ். பென்டன் எப்பயா டீரெக்ஸாக மாறினார், எனக்கும் தெரியல.
ஸோ கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. இதையும் பென்டன் கார்டில் சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹீட் பிளாஸ்ட்டு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூட்டன்ட் பேரட்டு, இதுவும் நான் பார்த்ததில்ல காய்ஸ். அனிமல்ஸ் எல்லாம் சேர்த்துன்னு வந்து ஏலியன்ஸில் சேர்த்துருக்காங்க. அப்கிரேடு ஓகே. நெக்ஸ்ட்டு இது என்ன, ஏலியன் இன்டர்பிரேட்டரு, யாருன்னு தெரியலையே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கு, கிரே மேட்டரு, இது ஹவர் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த ஏலியன் எபிசோடில் வந்து தெரில. இந்த ஹீரோ அப்பியர்ஸ், ஓகே ஆக்ஷன் ஃபிகர் இது. ஓகே குவென் டெனிசன், எம்பரர் ஆஃப் டார்க்னஸ்ஸு, யார் இவங்க அப்படின்னு தான் புரியல. பட் நல்லா இருக்குது பார்க்கும்போது. விளையாடும் போது இன்னும் ஃபன்னாக இருக்கும். நிறைய பேர் இருக்கும்போது இந்த கார்ட்ஸ் விளையாடினா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு மிஸ்சீஃபு, ஓகே ரோஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேரக்டரை வந்து நான் ஒரு எபிசோடில் பார்த்துருக்கேன். மேக்ஸ் டெனிசன், இவர் தான் நம்ம பென்னோட கிராண்ட்பா. நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஹெட்டு, ஓகே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வில்கேக்ஸ், இதில் எப்படி இருக்கார் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஆனிமியில் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென் 10, ஓகே அந்த 10 ஏலியன்ஸும் கொடுத்துருக்காங்க. கெவின் 11, நம்ம தலைவன் எல்லாத்துலேயும் வந்துடுறான் போலையே. நெக்ஸ்ட்டு கோஸ்ட் ஃப்ரீக்கு. நெக்ஸ்ட்டு ஃபில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இவர் தெரியல காய்ஸ். நெக்ஸ்ட்டு ஜோனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரொம்ப காமெடியாக இருக்குது பார்க்கும்போது. மியூட்டன்ட் ஹாம்ஸ்டர், பார்க்கறதுக்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு யொனோக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெவின், பார்த்துக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட்டு லிவிங் மேமூத், என்னடா இது, இதுக்கு முன்னாடி டீரெக்ஸ் வந்தது, இப்போ யானையை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு லீடரு, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வே பிக் கேரக்டரு. நெக்ஸ்ட்டு டாக்டர் ஆனிமோ, ஜோவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எனக்கு இது தெரியல கைஸ். நெக்ஸ்ட்டு வைல்டு மியூட்டு, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் ஃபிகரா, என்ன கருமண்டா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பென் டெனிசன், ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இவர் யாருன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஆன் த ஏலியன் கசின், இது எந்த இதில் வரும்னு தெரியல. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வெப்பனு, ஓகே. கிராபு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃபோர் ஆர்ம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸான கேரக்டர்னு நினைக்கிறேன் பென்டன்லேயே. நெக்ஸ்ட்டு மெகாவாட்டு, இதை பார்த்துருக்கேன், எலக்ட்ரிசிட்டி கண்ட்ரோல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு குவென் டெனிசன், கிராக்கன், ஓகே 6 அப்படின்னு போட்டிருக்காங்க, இது எந்த ஏலியன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் கைஸ், என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்து கைஸ் இந்த ஒரு செட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு கலெக்ஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கார்டு கலெக்ஷன் 2016, பட் இந்த வாட்டி இது 2017ஓட ரெஸ்லிங் கார்ட்ஸு. இதையும் ஒரு வாட்டி பார்த்துலாம் கைஸ். பார்க்கவே புதுசாக இருக்குல்ல, நான் அந்த அளவுக்கு வச்சுருந்தேன் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 1, இதில் வந்து ட்ரிபிள் ஹெச் வச்சுருக்காங்க ரேங்க் 1. ஸோ இதுக்கு முன்னே 2016 கார்டில் ரேங்க் 1 யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைன்னா மறுபடியும் வீடியோவை பாருங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரேங்க் 2ல் போட்டிருக்காங்க. இதில் ரேங்க்கு ஃபைட்டு, செஸ்ட்டு, பைசப்பு, ஹைட்டு, வெயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராக் லெஸ்னர் ரேங்க் 3. நெக்ஸ்ட்டு டீன் ஆம்ப்ரூஸ், ஓகே ஒரு கில்லர் லுக்கில் தான் இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீமஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரைபேக்கு வேறு லெவலில் இருக்கார் இதில், ஓகே. நெக்ஸ்ட்டு பிக் ஷோ, ஓகே ஒரு ஒயிட்டு பனிக்கரடி மாதிரி தான் இருக்கார் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு த ராக்கு, இது இந்த லுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு கேன், அதில் இன்னும் பயங்கரமாக இருந்தார். இப்போது த அண்டர்டேக்கர், இவர் எல்லாத்துலேயுமே ஒரே லுக்கு தான் கைஸ், பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா த பட்டிஸ்டா, வேறு லெவல் கைஸ், 2 பக்கமும் டேட்டோ போட்டுக்கிட்டு ஒரே பயங்கரமாக இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஜான் சீனா, டிஷர்ட்டே வேறு லெவல் கைஸ், நெவர் கிவ் அப், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா ரேண்டி ஆர்டனு, டேனியல் பிரைன், இவரையும் நான் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கெவின் ஓவன்ஸ், நெக்ஸ்ட்டு கிறிஸ் ஜெரிகோ, மூவியில் பார்த்த மாதிரி ஞாபகம் பட் தெரியல. நெக்ஸ்ட்டு பிரேவ் ரேட்டு, நெக்ஸ்ட்டு ஏஜே ஸ்டைல்ஸ், ரொம்ப ஃபன்னாக இருக்குது. கலிஸ்டோ தெரியாது கைஸ்.
நெக்ஸ்ட்டு கோஃபி கிங்ஸ்டன், இவர் 16 இருந்தார். நெக்ஸ்ட்டு பிக்கி, இவர் எனக்கு யாருன்னு தெரியல. மார்க் ஹென்றி, வேறு லெவல் கைஸ். நெக்ஸ்ட்டு ஃபெர்னாண்டோ, தெரியாது. ஆடம் ரோஸ், என்னங்க பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கான் ஆக்ஷன் போட்டுக்கிட்டேன். இவனும் எனக்கு தெரியாது கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தா எல் டோரிட்டோ, என்னடா இது மாட்டு கொம்பெல்லாம் சொல்லி வச்சுருக்கானுங்க மூஞ்சில இவனுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா டேரன் யங்கு, ஜோக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க மேலே. தெரியாது கைஸ், நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இது சாரி ரிவர்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு குரூட்டிஸ் ஆக்சல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பேரெல்லாம் எங்கேருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. பிரான் ஸ்டோமன், எனக்கு சின்ன வயசுல இவர் பார்த்தா ரொம்பவே பயம். அவர் கண்ணை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்தா த மிஸ்ஸு, தெரியாது கைஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டார் டஸ்ட்டு, போனது இதை விட இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். ஓகே, இதை பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்குது, மூஞ்சில் ஸ்டார் மாதிரியே தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தா எரிக் ரோமன், ரே மிஸ்டீரியோ, அதுக்கப்புறம் த ஸ்டிங்கு, இதில் சூப்பராக இருக்கார் கைஸ். இந்த மேக்கப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டிங் அப்படின்னு அவரோட செஸ்ட்லேயே உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு சின்காரா, வேறு லெவலு. நெக்ஸ்ட்டு கிங் பேரட்டு, நான் பார்த்ததில்ல கைஸ். நெக்ஸ்ட்டு செத்ரோலின்ஸு, ஓகே சூட்டே பயங்கரமாக இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபின் பேலர், கிரேட் காலி, நம்ம தலைவர் எல்லாத்துலேயுமே இருக்கார். கோல்டஸ்ட்டு, என்னடா கருமாந்திர இது, டீசல் எடுத்து கீழே ஊற்றுனா அந்த கலர் கலராக வரணும், அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு டெய்மன் சாண்டோ. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஜேவியர் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு லூக் ஹார்ப்பர், இவங்கெல்லாம் விளையாடி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல கைஸ். நான் மிஸ் பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான், தவிர எந்த கேரக்டரும் நான் குறைச்சி சொல்லலை. கார்னர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, வெயிட், அந்த ஐஸை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த இலுமினாட்டி ஐஸெல்லாம் வரல அந்த மாதிரி தான் இருக்குது, ஆல் சீங் ஐ அந்த மாதிரி. இது ஆல்பர்டோ டெய்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆண்டனியோ சிசாரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேண்டாங்கோ, என்னடா பேர் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சொல்லத்துக்கு. நெக்ஸ்ட்டு புப்பாரே டுட்லே, ஐயோயோ என்னங்க பேர் இது, மக்களே பாருங்க கைஸ். நெக்ஸ்ட்டு ஜே உசோ, நம்ம போன இதில் ஜிம்மி உசோ பார்த்துருப்போம், இவரோட தம்பி போல். நெக்ஸ்ட்டு டெய்லர் பிரீஸு. நெக்ஸ்ட்டு டிவான் டட்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ, இங்கே இருக்கார் கைஸ் ஜிம்மி உசோ. நெக்ஸ்ட்டு நெய்விலி, யாருங்க இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஓகே, இவ்வளோ தான் கைஸ் நம்மக்கிட்ட இருக்கிற WW கார்ட்ஸு. இன்னும் ஒரு 50 கிட்டே இருக்கும். நம்ம பெரிய கார்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இருக்கிறது இந்த சின்ன கார்டு கலெக்ஷன், அதுவும் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டான பவர் ரேஞ்சர்ஸு. இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது கைஸ். ஸோ எந்த சீரீஸ்ன்னு நான் கரெக்டானு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பவர் ரேஞ்சர் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லோ, ரெட்டு, அதுக்கப்புறம் ப்ளூன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது கைஸ். இந்த பவர் ரேஞ்சர்ஸ் தான் வேறு லெவலில். இதுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரென்த்து, வெயிட்டு, அதுக்கப்புறம் நம்பரு, ஹைட்டு, ஜார்டு அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விடா ரொக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக பிங்க் ரேஞ்சரு, நல்லா இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சில்லர் அப்படின்னு போட்டிருக்காங்க, க்ரீன் ரேஞ்சரு, கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது பார்க்கறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ரெட் ரேஞ்சரு சாமு, ஹைட்டு, ஜோர்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கீர் அப்படின்னு போட்டிருக்கு, சைக்கிள் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து பிளாக் மிஸ்டிக் ஃபோர்ஸு இருக்கிற பிளாக் ரேஞ்சரு. இந்த சீரீஸை நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன்னு தான் நினைக்கிறேன், பட் ஞாபகம் வரல. நல்லா இருக்குது கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டாசிஸு, சேம் அந்த க்ரீன் ரேஞ்சரு. இது பவர் ரேஞ்சர்ஸில் வந்து ஆக்ஷன் ஃபிகர்ஸ் நிறையவே இருக்குது கைஸ், ரொம்பவே ஃபன்னாக இருக்குல்ல பார்க்கவே. நெக்ஸ்ட் ஆல்ஃபா 7, இது பிளாக்கு ரெட்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வெரோனிகா ராபின்சன் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆக்சுவலாக எல்லோ ரேஞ்சரு. நெக்ஸ்ட்டு க்ரீன் ரேஞ்சர் கைஸ், இது அதே தான், மிஸ்டிக் ஃபோர்ஸோட தான், நல்லா இருக்குது. இது SPD, நல்லா இருக்குது கைஸ். பிங்க் ரேஞ்சரும் ரெட் ரேஞ்சரும் இருக்காங்க, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கெல்சாக்ஸ் அப்படின்னு இருக்காங்க, ப்ளூ ரேஞ்சரு. நெக்ஸ்ட்டு ஷிமா ஜூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க,
இது எல்லா ரேஞ்சரும் சேர்ந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுவும் அதே தான், ஹிடியாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, சேம் அதே தான், பட் டிஃப்ரெண்ட் நேம். இது பார்த்தீங்களா, சேமாக இருக்குது பட் டிஃப்ரெண்ட்டு. சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெட் ரேஞ்சரு ஆர்ஐசி அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூ ரேஞ்சர் சோடோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சூடோ. ஓகே, நெக்ஸ்ட்டு கொரேகோ அப்படின்னு இருக்குது. இது எந்த ரேஞ்சருன்னே தெரியல கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எக்ஸ் உல்ஃபு. நெக்ஸ்ட் ஈவில் ஏலியன், ஒரே ஒரு ஏலியனை காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது கைஸ் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ ரேஞ்சரு ப்ளூ ஜோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ரைபாட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜுரேகேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பேண்டாய் குரூவம். என்ன வேற லெவலில் நேமாக இருக்குது, ஒன்றும் ஜாப்பனீஸ் நேமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பவர் ரேஞ்சர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இது ஒரு செம்மையான கலெக்ஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு எல்லோ ஜார்ட்டு, மார்ஃபின், ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு பவர் ரேஞ்சர், இது வந்து க்ரீனு. நெக்ஸ்ட்டு எல்லோ மிஸ்டிக் ஃபோர்ஸு, இது வேறு லெவலாக இருக்குங்க கைஸ். பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா ஸ்டார்னு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ஃபின்னு. நெக்ஸ்ட்டு க்ரீன் ரேஞ்சரு பட் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கார். நெக்ஸ்ட்டு எல்லோ ரேஞ்சர். நெக்ஸ்ட்டு ரூபீஸு. நெக்ஸ்ட்டு ரெட் மிஸ்டிக் ஃபோர்ஸஸ்ஸு. ஓகே, சூப்பராக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு டாக்ஸ்கோ அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தா பிங்க் பேந்தரா, பிங்க் ரேஞ்சரு, சாரி. நெக்ஸ்ட்டு பிளாக் ரேஞ்சர், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பிளாக் ரேஞ்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைனோ தண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில் ஆட்டம். ஓகே, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூ ரேஞ்சரு பட் ஓகே, இது டிவிஎஸ்பிடின்னு. ஸோ சூப்பராக இருக்குது கைஸ். நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன கார்டு கலெக்ஷன் இது தான், அதுவும் பவர் ரேஞ்சர்ஸு. உங்களுக்கு யாரை பிடிக்கணும் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நல்லா இருக்குல்ல கைஸ். இது ஒரு கிட்டக்கிட்ட ஒரு 60 இருக்கும் கைஸ், ஒரு 50க்கு மேலே தான் இருக்குது என்கிட்ட இந்த கார்டெல்லாம், கிட்ட ஒரு 60 இருக்கலாம். நல்லா இருக்குல்ல கைஸ். ஸோ உங்களுக்கு யார் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து உங்கள்கிட்ட காமிச்சாகணும். இதை பாருங்கள், பென்டன் வந்து ஸ்மால் சைஸ், இது சின்ன கார்ட்ஸ் தான், ரொம்ப சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வேறு லெவலாக இருக்குங்க கைஸ். இதில் நம்ம பெரிய அந்த கார்ட்ஸில் பார்த்ததை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அப்கிரேடு, ஆனால் வில்கேக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க, நேமு தப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. சேம் அட்டாக்கு, ட்ரான்ஸ்ஃபார்மு, பவரு, டேமேஜு இதுதான் கொடுத்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பென்டன்னு, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வெப்பன். இவரோட நேம் தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் ஒரு தீவிரமான பென்டன் ஃபேனுன்னு தான் சொல்லணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஸ்குவிட்டு, நான் பார்த்ததில்ல கைஸ் எந்த எபிசோட்லையுமே, நீங்கள் பார்த்துன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்ஜித் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க, எனக்கு யாருன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஆனிமி அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பென்டனில் இருக்கானே ஒரு டவுட் வருது, பட்டு நல்லா தான் இருக்குது கைஸ் பார்க்கறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹீரோ ஜாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக இது டைமண்ட் ஹெட்டு. ஓகே, பென் டெனிசன், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஸ்வாம்ப் ஃபயர். ஓகே, ஏதோ ஒரு ட்ராகனில் உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா குவென்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தா ஹியூமங்கஸார், நல்லா இருக்குது கைஸ். அடுத்தது பென் டெனிசன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு கெவின் லெவன், பார்க்கறதுக்கு பென்டன் மாதிரி தான் இருக்கார், நேமு தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மியூட்டன் ஹாம்ஸ்டரு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம வைல்டு மியூட்டு, இது இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கென்னான் போல்ட்டு, இது மியூட்டன்ட் ஃப்ராக்னு கொடுத்து வச்சுருக்காங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்போஸ்டு ஃபிகரான், இது ஏதோ காண்டாமிருகம் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது, தெரியல கைஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு இதில் இருக்கிற நிறைய கார்டு தெரியாது, ஸோ நான் பென்டனோட ஃபேனுன்னு மட்டும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸு, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதே ஒரு ஆர்ட்டு தான்,
நெக்ஸ்ட் பார்த்தா இது ராத்து. இதில் வந்து என்ஃபோர்ஸர் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ராத்தும் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் தான், ஒரு ஏலியனு. செம்மையாக இருக்கும் கைஸ். நம்ம டெட்போலுக்கு சைடில் வரும்ல ஒரு கத்தி மாதிரி, ஒரு எபிசோடில் எக்ஸ்மேன் ஆரிஜன்னு நினைக்கிறேன், அது மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. நல்லா இருக்கு. ஏலியன் எக்ஸு, பட் கீழே ரிப்ஜாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நேம் தப்பு இதில். ஆக்சுவலாக பார்த்தா ஏலியன் எக்ஸ் தான் பவர்ஃபுல்லான கேரக்டரு பென்டன்லேயே. நெக்ஸ்ட் பார்த்தா கெவின்னு கொடுத்துருக்காங்க, பட் இது ஏதோ ஒரு கார் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் கிளான்சி, இதுவும் கேரக்டர் தப்பு தான். நெக்ஸ்ட்டு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் டெனிசன், நம்ம பென்னோட கிராண்ட்பா, இதுலேயும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஈனாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஈனாக் கிடையாது, பட் நேம் அந்த மாதிரி இருக்குது. பிக் சில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த கேரக்டர்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். எக்கோ இது கரெக்டு தான், நல்லா இருக்கு கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏலியன் இன்டர்பிரட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், இது எந்த ஏலியன் கீழே வரும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு அர்ஜித்து, தெரியாது. இது மாதிரி ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு கார்டை பார்த்துருப்போம், ஸோ அதில் அது மாதிரி இருக்கிற ரெண்டாவது கார்டு. நெக்ஸ்ட்டு குவென் டெனிசன், இதுவும் தெரியாது கைஸ். ஓகே 6/6. ஆக்சுவலாக பார்த்தா இது வைல்டு மியூட்டு, இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. பிக் ஹெட்டு, ஆக்சுவலாக இது ஹீட் பிளாஸ்ட் கேரக்டர் மாற்றி இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு மிஸ்சீஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த ஏலியன்னு தெரியல, பட் இது பென்டன் கார்டு தான், இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே ஹீட் பிளாஸ்ட்டு, ஓப்பா நேம் கரெக்டாக கொடுத்துறாங்கப்பா. ஹீட் பிளாஸ்ட் வேறு லெவல் கேரக்டரு. நெக்ஸ்ட்டு கோஸ்ட் ஃப்ரீக்கான், கேரக்டரு நேம் தப்பு. இது வந்து ஆக்சுவலாக வேறு கேரக்டரு, கோஸ்ட் ஃப்ரீக்குன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஹெட்டு, இதுவும் தப்பு தான். கிராக்கர்னு கொடுத்து வச்சுருக்காங்க, அதுவும் தப்பு. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே கேரக்டர் தான், நேம்ஸ் தான் தப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. இது கிராப் அப்படின்னு நினைக்கிறேன் கேரக்டரு, ரிவர்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க. வைல்டு மியூட்டு, ஹியூமாங்கோசான் ஆக்சுவலாக இது வைல்டு மியூட்டன் கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து குவென்னு, ஓகே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ், சூப்பராக இருக்குது நார்மலாக. இது ஃபுல் மேஜிக் மோட் அன்லாக் ஆனப்போ வந்ததுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா குவென்னை காணும், இதில் பென்னு மட்டும்தான் இருக்கார். ஓகே அடுத்து பார்க்கலாம். கிரே மேட்ரா, ஆக்சுவலாக கைஸ் இது வேறு கேரக்டரு. இதில் வந்து கிரே மேட்டர் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க, பட்டு ஏலியன் வேறு, தப்பு. ஹவர் போர்டு, எனக்கு தெரியல இந்த கேரக்டர் நேமு. குரோமா ஸ்டோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த ஏலியன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கு. ராத், ஓகே இது கரெக்டு தான் கேரக்டரு. என்ஃபோர்ஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது கைஸ். சின்ன வயசில் நான் ட்ராயிங்கெல்லாம் போடுவேன் இதெல்லாம் பார்த்து. நெக்ஸ்ட்டு வில்கேக்ஸு, கரெக்டு தான், பட் இதில் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். உங்களுக்கு தெரிஞ்சால் கையில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இது ஒரு என்கிட்ட ஒரு 30-40 இருக்கலாம் கைஸ், இந்த சின்ன பென்டன் கார்ட்ஸு. காய்ஸ் நம்ம வீடியோவோட கடைசி கார்டு கலெக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதுவும் பார்த்துடலாம். இது டோரா புஜி கார்ட்ஸு, இந்த கலெக்ஷனும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ கிளைமேட் நல்லா இருந்ததுனால தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். வீடியோலாம் அப்பப்போ இருமிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது டோரா, நல்லா இருக்குல்ல, பின்னாடி பாருங்கள் கைஸ், அதோட லோகோ மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க, நியூ டேட்டா அப்படின்னு. பட் இது ரொம்ப ஓல்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு, வெயிட்டு, ஐக்யூ, பிரேவரி, ஹானஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கம்மியான கார்ட்ஸ் தான், பட் விளையாடுறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும், சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி கார்ட்ஸு. பட் இது ஒரு ரேர் கலெக்ஷனு, இது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நெக்ஸ்ட்டு டெய்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு தேனி மாதிரி தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் பேரும் இருக்குது. இதுக்கு ஹானஸ்டி 45. ஓகே நெக்ஸ்ட்டு பேபி டைனோ, நல்லா இருக்குது கைஸ். ஹானஸ்டி 70, பிரேவரி 85, ஹைட்டு 3.2. ஓகே வெயிட் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு த பிக் ரெட் சிக்கன், இது நிறைய எபிசோட்ஸில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா இருக்குது கைஸ், கொஞ்சம் காமெடியாக.
ஓகே, ஒரு மவுண்டன் சைஸ் தான் இந்த சிக்கன் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. காமெடியாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மலீலா அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் நான் பெருசாக பார்த்துல. இது ஒரு டக் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். டோரா புஜ்ஜி ஃபேன்ஸ் யாருன்னா இந்த ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அயானா அப்படின்னு இருக்குது. இது எந்த கேரக்டர்னு சுத்தமாக தெரியல. நான் வேறு க்ரையான்ஸில் அங்கே ஸ்கெட்சில் கிழிச்சு வேறு வச்சுருக்கேன். சாரி, நான் சின்ன வயசில் பண்ணது. நெக்ஸ்ட்டு பார்த்தா கிரம்பி ஓல்டு ட்ரோலு. ஓகே, இது ஹானஸ்டி வெறும் 25 தான். நிறைய ஏமாத்தது போல். நெக்ஸ்ட்டு ஓல்டு ட்ரோலு 67 கொடுத்துருக்காங்க. இவர் ஆக்சுவலாக பாலம் கிட்ட தான் நின்று இருப்பார். இந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல இருப்பார். நெக்ஸ்ட்டு கெல்கி, இது ஒரு பாம்பு மாதிரி ஒரு கேரக்டர் தான். இது நல்லா தான் இருக்குது. ஹானஸ்டி பார்த்தீங்கன்னா 40. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஸ்கவுட்டு, ஏதோ ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாதிரி நின்றுட்டுருக்காரு. ரொம்பவே காமெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா பிரேவரி 22. ஹானஸ்டி பார்த்தீங்கன்னா 15. நம்ப கூடாது போலியே. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஸ்கிப்பு. இது என்ன கேரக்டர்னு தெரியல. பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக ஏதோ ஏலியன் மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு கண்ணுங்கள்லாம் பெருசாக பல்லுகள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தா டாமியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு எலிக்குட்டி மாதிரி தான் இருக்குது. பார்த்தா ஹானஸ்டி 40. ஓகே, நல்லா தான் இருக்குது. அடுத்த கார்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொமெல்லோ அப்படின்னு போட்டிருக்கு. இது ஆக்சுவலாக டோரா புஜ்ஜியில் வர கேரக்டர் மாதிரியே தெரியல. இது பார்த்தீங்கன்னா வேற ஒரு கார்ட்டூனில் வர்றது தான் இது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். ஹானஸ்டி 40 அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பேபி ஜாக்வார். ஸோ யூஸ்வலாக பார்த்துருக்கலாம், அவ்வளோதான், தவிர பெருசாக காமிக்க மாட்டாங்க நிறைய எபிசோட்ஸில். ஓகே, ஹானஸ்டி பார்த்தீங்கன்னா 61. ஓகே, அடுத்து பார்க்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்வைப்பர். இவரு தான் நம்ம டோரா புஜ்ஜிலே வர்ற ஒரு பெரிய திருட்டு பையன். எல்லாரும் திருடுன்னு போயிடுவார். நல்லா இருக்குல்ல. குள்ளநரி நல்லா இருக்குது கைஸ். ஹானஸ்டி பார்த்தீங்கன்னா 80. இது பச்சை பொய்ங்க, நம்பவே கூடாது ஆக்சுவலாக. இதுக்கு போய் இவ்வளோ கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஃபன்னாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கைஸ். என்கிட்ட ஒரு 20 கூட இருக்காது இந்த கார்ட்ஸு. பட் 2 பேர் விளையாடலாம், அவ்வளோதான். கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த கார்டு கலெக்ஷன். மொத்தமாக நம்மக்கிட்ட 8 கார்டு கலெக்ஷன் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குல்ல. ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ். அட்லீஸ்ட் ஒரு 50 லைக்ஸாச்சும் எதிர்பார்க்குறேன் இந்த வீடியோக்கு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ என்னால் பண்ண முடியும். அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ.